ஹாய், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 6ல் உள்ள முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம வந்து சைக்காலஜி யூனிட் 1 to 10 வரை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஹேண்ட் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொடுக்குற நோட்ஸ் அந்த வீடியோஸை பார்த்துமே நீங்கள் படித்து ரெஃபர் பண்ணிக்கலாம். யூனிட் 6 அப்படின்னு பார்த்தோம்னா, ஊக்கமும் குழு பரிமாணமும் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஊக்கிகளின் வகைகள் டேஸ் 4 வகைப்படும். இரண்டாவது கொஸ்டின், ஊக்கிகளின் 4 வகைகள், அந்த 4 வகைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடல் தேவைகளுடன் இணைந்த ஊக்கிகள், மனத்தை சார்ந்த தேவைகளில் இருந்து எழும் ஊக்கிகள், சமூக தேவைகளால் எழும் ஊக்கிகள், தின உணர்வு தேவைகளால் எழும் ஊக்கிகள். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், டேஸின் இயல்பூக்க கொள்கை. மக்டூக்களின் இயல்பூக்க கொள்கை நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமானது. யாரோடது, எந்த கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது பக்கம் டேஸின் இயல்பூக்க கொள்கை, மக்டூக்களின் இயல்பூக்க கொள்கை. அடுத்து ஹல்லின் உந்த குறைப்பு கோட்பாடு, ஹல்லோட உந்த குறைப்பு கோட்பாடு. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், மாஸ்லோவின் தேவைகள் படிநிலை கோட்பாடு, மாஸ்லோவோட தேவைகள் படிநிலை கோட்பாடு. அடுத்து ஆறாவது கொஸ்டின், மாஸ்லோவின் தேவைகள் படிநிலை கோட்பாட்டின் டேஸ் படிநிலைகள், 7 படிநிலைகள் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டண்டானது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ இந்த படிநிலைகள் 7 இருக்குது. இதில் 5வது படிநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதோட ஆர்டரை வந்து மாற்றிடக்கூடாது. இந்த ஆர்டரில் தான் இருக்கும் இந்த 7 படிநிலைகளுமே. இந்த மாதிரி இடையிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள். இரண்டாவது, பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். மூன்றாவது, அன்பு ஏற்பு ஆகியன சார்ந்த தேவைகள். நான்காவது, தன்மதிப்பு தேவைகள். ஐந்தாவது, ஆற்றல்கள் வெளிப்பட்டு முழுமையடைவதற்கான தேவைகள். ஆறாவது, அறிதல் புரிந்து கொள்ளுதல் சார்ந்த தேவைகள். ஏழாவது, அழகியல் சார்ந்த தேவைகள். இந்த 7 படிநிலைகள் வந்து மாஸ்லோ அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க, தேவைகள் படிநிலைகள் அப்படிங்கிற கோட்பாட்டில். அடுத்து 7வது கொஸ்டின், பொருத்த பாடின்மைக்கு காரணமாக அமையும் ஊக்கி மனம் சார் ஊக்கிகள். 8வது கொஸ்டின், அடைவு ஊக்கி பற்றி ஆய்வு செய்த அறிஞர் அட்கின்சன். அடுத்து 9வது கொஸ்டின், ஓரளவு தெரிந்த செயலை செய்யும் போது அச்செயலில் உயர் சாதனை பெற விரும்புகிற நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அவாவு நிலை. 10வது கொஸ்டின், எல்லா கற்றல்களிலும் ஏதேனும் ஒரு வகை ஊக்கி இருத்தல் அவசியம் என்று கூறியவர் ஹெல்லி. அடுத்து 11வது கொஸ்டின், மனம் சார் தேவை ஊக்கி டேஸ் விடுதலை உணர்ச்சி. 12வது கொஸ்டின், உடல் தேவையுடன் இணைந்த ஊக்கி அப்படின்னு பார்த்தோம்னா பாசி. 13வது கொஸ்டின், சமூக தேவையால் எழும் ஊக்கி பிறரால் ஏற்கப்படும் நிலை. 14வது கொஸ்டின், இலக்குகள் மதிப்புகள் கவர்ச்சிகள் எனும் பொருட்களுடன் தொடர்புடைய ஊக்கி தன்னுணர்வு ஊக்கி. அடுத்து 15வது கொஸ்டின், அடைவு ஊக்கியை அளவிடும் பொருளறிவோடு இணைத்தறி சோதனையை பயன்படுத்தியவர் மெக்லிலேண்ட். அடுத்து 16வது கொஸ்டின், அடைவூக்கம் மிக்கவரிடம் காணப்படுவது உயர் அவாவு நிலை. 17வது கொஸ்டின், அடைவு ஊக்கிக்கு ஆதாரமாக அமைவது தன் மதிப்பு. அடுத்து 18வது கொஸ்டின், அச்சீவிங் சொசைட்டி என்னும் நூலை எழுதியவர் டேவிட் மெக்லிலேண்ட். 19வது கொஸ்டின், அடை ஊக்கத்தை அளந்திடும் சோதனை என்னன்னு பார்த்தோம்னா வாக்கியங்களை பூர்த்தி செய்யும் சோதனை, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 20வது கொஸ்டின், போட்டி மனப்பான்மை பரவி கிடக்கும் சமுதாய பாதிப்பினின்றி அடை ஊக்கி எழுகிறது என்று கூறியவர் அட்கின்சன். அடுத்து 21வது கொஸ்டின், ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். அடுத்து 22வது கொஸ்டின், தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ. 23வது கொஸ்டின், சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் மெக்லிலேண்ட். 24வது கொஸ்டின், பயிற்சியின் விதி இதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது பாரிஸு. இப்போ வந்து யூனிட் 6லேருந்து முக்கியமான ஒன் வேர்டு எல்லாமே பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.